ஹாய் பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டே ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். ரிசல்ட் எப்போ வெளியாக போகுதுன்னு சொல்லி அன்அஃபிஷியல் நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. யூடியூப் நீங்கள் போனாலே ரிசல்ட் அன்னைக்கு வெளியாகுது, இன்னைக்கு வெளியாகுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டிருக்காங்க போல. நானும் இப்போ தான் பார்த்தேன். ஸோ கிளியராக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பாக்ஸில் ரிசல்ட் எப்போன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிசல்ட் டேட் பற்றி பார்த்தலாம், பேப்பர் எக்ஸாம் முடிஞ்சா இல்லையா, அது அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதாப்பா ஒரு 2000 லைக் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபை பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட பேர் 88% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏன்பா பண்ணாமல் பார்க்குறீங்க? பார்த்து பண்ணி விடுங்க பார்க்கலாம். ஓகேவா? பண்ணி விட்ருங்க. ஓகே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான அப்டேட் படி சண்டே ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த 2 டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ரிசல்ட் வெளியாகுனா மே 2 அந்த டைமில் ரிசல்ட் வெளியாகும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிசல்ட் வெளியாகும். அப்படி ரிசல்ட் வெளியாகலையா உங்களுக்கு மே 7. ஓகேவா? இந்த 2 டேட்டில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 12க்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த 2 டேட்டில் ஏதோ ஒரு டேட்டில் உங்களுக்கு 12க்கு ரிசல்ட் வெளியாகும். 10th பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு அஃபீஷியல் நியூஸ் எதுவுமே கொடுக்கல. 12க்காச்சும் பார்த்தீங்கன்னா மே 8 ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக ரிசல்ட் வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆச்சு கொடுத்தாங்க. 10th பொறுத்த வரைக்கும் அதுவுமே கொடுக்கல. மே 20 தான் அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சிருக்காங்க. இப்போதைக்கு எதுவுமே புரியல. பட் இருந்தாலும் அந்த 11ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்கு முடிக்க சொன்னாங்க தெரியுமா பேப்பர் கரெக்ஷனை. ஸோ அப்படி சீக்கிரமாக முடிக்க சொன்னனால நாம் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துக்கலாம். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை முன்கூட்டியே வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மே 2 வெளியாகலாம், இல்லை மே 4 வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. இது உண்மையாக எந்த அளவுக்கு உண்மையான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரிசல்ட் வெளியிட்டா எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே சொன்னாங்க இல்லையா, எலெக்ஷன் முன்கூட்டியேனா ஒன்று மே 2 தான் ரிசல்ட் வெளியிடணும். மே 4 பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடறதுக்கு எந்த ஒரு சான்சஸ்ஸு அதுக்கு இதே இல்லை. ஓகேவா? ஒன்று மே 4 ரிசல்ட் வெளியிடறதுக்கு அது பேசாமல் மே 8 ரிசல்ட் வெளியிட்டு போயிடலாமே. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ரிசல்ட் வெளியிட்டு போயிடலாம். எதுக்கோசரம் எலெக்ஷன் டேட்டுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வெளியிடணும்? அப்படி விட மாட்டாங்க. ஓகேவா? அது கிளாரிஃபை பண்ணால் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். மே 4ங்கிறத கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. மே 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. அதுக்கோசரம் மே 4 வெளியாகுமான்னு சொல்லி ஒரு நான் தமிழ்னே வச்சிருக்கேன். ஓகேவா? ஒன்று மே 2 இல்லைன்னா உங்களுக்கு மே 8. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. 10க்கு எப்போ ப்ரோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th 12க்கு 2 விதமாக தான் சொல்கிறேன்ப்பா. எனக்கு தெரிஞ்சிருக்கும். 10க்கு பண்ணால் மார்னிங் காலங்கத்தில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஆஃப்டர்நூன் பண்ணால் 12க்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க. இல்லை 12க்கு பண்ணால் மார்னிங் ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னா 10க்கு ஆஃப்டர்நூன் ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஓகேவா? நான் டைமிங்கோட மென்ஷன் பண்ணியிருப்பேன், தமிழில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு டைமிங். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சளவுக்கும் என்னோட கெஸ் படி கடந்த 4 வருஷமாக 5 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன். என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே நாளாக ரிசல்ட் வெளியாக போகுது. அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக போகுது. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே. ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர். ஏன்னா பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன வேணால் மாற்றங்கள் மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அந்த எலெக்ஷன் ரிசல்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களை பண்ணால் தள்ளி போட வேணாம் நம்ம. ஸோ இந்த அளவுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் வெளியிட முடியுமோ அந்த அளவுக்கு விட்டுறலாம். மாணவர்களுக்கு பார்த்தா டென்ஷன் கம்மியாக இருக்கும். அடுத்தடுத்த வேலைகள், ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது, அதேமாதிரி ரீவேலேஷன் அப்ளை பண்ணுறது, ரீடோட்டலிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க முன்னேற்பாடாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம கிடைச்ச அப்டேட் படி இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா 90% தான் முடிஞ்சிருக்கு. ஃபுல்லாக என்ன முடியல அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது அப்படின்னா திங்கக்கிழமை நாளைக்கு வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு. நாளைக்கு சப்போஸ் நாளைக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு கூட முடிக்க முடியலன்னா கண்டிப்பாக அதை ஒத்திவே தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எலெக்ஷன் டேட் வந்துருச்சு 23. ஓகேவா? ஸோ அதனால் அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் இறங்கிடுவாங்க. ஸோ ஏன்னா அதுக்கான வேலைகள்லாம் ஷெடியூல் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க எலெக்ஷன் டியூட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் வரும்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் தான் வரும்ப்பா. யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நீங்கள் நினச்ச மார்க் 10th பொறுத்த வரைக்கும் ஒரு 400 மேலே எடுத்தால் நல்ல மார்க்ஸ் தான். 12th பொறுத்த வரைக்கும் ஒரு 500 + 550 எடுத்தால் நல்ல மார்க். ஆர்ட்ஸ் குரூப்பில் கண்டிப்பாக 550 எடுத்தாகணும். இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டர் குரூப், சயின்ஸ் குரூப்லாம் ஒரு 500 குரூப் நல்ல மார்க் எடுத்தாலே நல்ல மார்க்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? உங்கள் பப்ளிக் மெய் மார்க்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5:45 தான் டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ப்பாக டெய்லியும் 5:45க்கு எக்ஸாம் அப்டேட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்ஸ்லாம் வந்துடும். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நைட் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு லைவ் போடலாம்னு நினைக்கிறேன், தோணுது. ஸோ எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரில. யாரெல்லாம் வருவீங்களோ ஒரு லைவ்னு கமெண்ட்டை தட்டி விட்டிங்கன்னா லைவ் போடலாமா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா லைவ் போட்டு யாருமே வரலன்னா நான் பாட்டு உட்காந்துட்டு இருப்பேன், லைவில் தனியாக பேசிகிட்டு இருப்பேன். அதுதான் சொல்கிறேன். லைவில் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பண்ணுவோன்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போல்லாம் பேப்பர் வேல்யூஷன் திருத்திருக்காங்க, உங்களுக்கான டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கிளாரிஃபை முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். இன்னைக்கு தான் ரிசல்ட் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு. நான் இதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் அப்டேட் பண்ணி இதை வீடியோ போட மாட்டேன். சும்மா போட்டு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ மற்றவங்க இது சொல்கிறது எதுவும் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக. ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நானே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ரிசல்ட் டேட் அப்டேட் படி இப்போதைக்கு வேணால் பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஏன்னா திங்கக்கிழமை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம்ப்பா வாட்ஸ்அப் சேனலில் ஏகப்பட்ட பேர் ஜாயினே பண்ணாமல் இருக்கீங்க. உங்களுக்கு தான் அப்டேட் கொடுத்துருப்பேன், லிங்க்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேப்பர் வேல்யூஷன் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். போய்
போய் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. உங்களுக்கு தான் கஷ்டப்பட்டு வீடியோ கொடுத்துட்டு நான் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க எப்படி? அப்போ நான் கோச் பார்த்துக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் சண்டே ஸ்பெஷலாக என்ன சாப்பிட்டீங்க? சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷான்னு சொல்லி பார்த்து கமெண்ட்டை தட்டி விட்டு போயிருங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன், சிக்கன் எடுக்கல, நைட் மேபி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸே வரும். ஓகேங்களா? அப்புறம் வழக்கம் போல தான் யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் லைவ் யாருக்கெல்லாம் வேணுமோ லைவ்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கௌதம் பயணம்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஸோ அப்படியே முடிஞ்சால் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிங்கப்பா. இன்ஸ்டாவில் நமக்கு பேஜ் இருக்குது, கௌதம் ஏரா ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு ஃபிட்னஸ் ஆர்வம் இருந்தால் மட்டும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் எல்லாரையும் போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படிலாம் நான் ஒன்றும் கேட்கல, உங்களை ரெக்வஸ்ட் பண்ணல. ஸோ ஃபிட்னஸ் உங்களுக்கு ஆர்வமாக இருந்துச்சுன்னா ஃபிட்னஸ் பேஜ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 10K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண போகிறேன். ஸோ பார்த்து பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகேப்பா. பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.